பாகிஸ்தான். அதுக்கப்புறம் என்னாச்சு ஏன் சொல்லவே இல்லை அப்படின்னா, அதுக்கப்புறம் அவங்க சீஸ்ஃபயர்லாம் பேசி அமைதியா இருந்தாங்க. பட் 24 hours டைம் கேட்டதுனால நம்மளும் டக்குன்னு அதை வந்து என்னன்னு ரிப்போர்ட் பண்ணக்கூடாது. 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்றது தான் பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட் சீஸ்ஃபயர் நடந்துச்சு, 2 பேர் சைடு நிறைய அட்டாக் நடந்துச்சு. அதுக்கப்புறம் ஓரளவுக்கு காமாச்சு. ஆனா இப்போ நடுவுல ஒரு ஃபீமேல் யூடியூபரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த யூடியூபர் நேம் ஜோதி மல்ஹோத்ரா. ஸோ இவங்க மட்டும்தான் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இவங்க கூட ஒரு 6 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ 6 மெம்பர்ஸ்மே சேர்த்து கண்டுபிடிச்சு இல்லை ஒருத்தவங்களை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எதனால அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஒரு 1 வீக் பீரியட் டைம்ல வந்து இஷான் உர் ரஹீம் அப்படின்ற ஒரு பர்சன் நிறைய ஸ்பை வேலை பார்க்குறாரு பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் நடுவுல அப்படின்றதுனால அவரை இங்க இருந்து நம்ம வெளியில அனுப்பிட்டோம். பட் அவருக்கு ஹெல்ப்பா இங்க இந்த யூடியூபர் ஜோதி வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதனால இப்ப இவங்களை அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கு அடுத்து என்ன நடந்திருக்கு, வரதா அப்டேட் இருக்கா அப்படின்னு கேட்டா எஸ், பங்களாதேஷ் இஸ் டையிங் அப் வித் சைனா. ஆல்ரெடி வீடியோல சொல்லியிருந்தேன், சைனா வந்து பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்றாங்க, அமெரிக்கா வந்து நம்ம இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சைனா பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த இந்த வயல்ல பங்களாதேஷ் நடுவில் நிறைய பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ சைனா கூட டைப் பண்றாங்க. பங்களாதேஷ் கிட்ட இருந்து தான் நம்ம கிளாத்திங்ஸ்லாம் நிறைய வந்து இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். ஏன்னா நமக்கு எவ்வளோக்கு எவ்வளோ கம்மி காஸ்ட்ல திருப்பூர்ல கிடைக்குதோ அதே மாதிரி பங்களாதேஷ்ல நமக்கு கம்மியா கிடைக்கும்ன்றதுனால நம்ம அங்கிருந்து எக்ஸ்போர்ட் பண்ணி வாங்கிப்போம். ஆனா திருப்பூர்ல இருந்து தான் காட்டன் இது எல்லாமே உங்களுக்கு போய் அதுக்கப்புறமா மேனுஃபேக்சர் ஆகி தான் அவங்க அதை வந்து விற்கிறாங்க. அப்படி இருக்கும் போது இதுக்கப்புறம் இம்போர்ட்டோ எக்ஸ்போர்ட்டோ வந்து நாங்க பண்ண மாட்டோம், எங்களுக்கு வந்து ஈடுபாடு இல்லை இதுக்கப்புறம் இந்தியா கூட அப்படின்னு சொல்லிட்டாங்க. சைனா கூட அவங்க வந்து டைப் பண்றேன் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டாங்க. இதுக்கு நம்ம அமைதியா விட்டுட்டோமா அப்படின்னா நோ, சடன் ரிப்ளை கொடுத்துருக்கோம். என்ன அப்படின்னா, இம்போர்ட்ஸ் இங்க இருந்து காட்டன் எல்லாமே நாங்க கொடுக்குறோம் இல்லையா, இது எதுவுமே நாங்க இதுக்கப்புறம் கொடுக்கல, எங்களுக்கும் விருப்பம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் ரீசன்ட் அப்டேட்.